Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் அமித்ஷா சந்திப்பு எதை சார் உணர்த்துகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்தை முதலில் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கே தெரிவிக்காமல் ஏன் ரகசியமாக வைத்திருந்தார்? அந்த பயணமே ஒரு மர்ம பயணமாக இருந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பற்றியோ கூட்டணி பற்றியோ நான் திரு அமித்ஷா அவர்களிடம் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது நகைப்புக்குரியது. மக்களுடைய காதிலும் ஊடகவியலாளர் காதிலும் பூ சுற்றுகிற வேலை. இது எடுபடாது. இந்த கதையை யாரும் நம்ப மாட்டார்கள். பாரதிய ஜனதாவோடு அவர் நெருங்குகிறார், கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவை சரண் புகுந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் நாம் எடுத்துக்கலாமா? அப்படித்தான், வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்கிற நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எங்களுடைய எதிரி என்ற கருத்தையும் அவர் சமீபத்திலே கூறியிருக்கிறார். அப்படியானால் ஏற்கனவே சேர்ந்து பயணித்தவர்களோடு பயணிப்பதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? உங்களுக்கும் திமுக வீழ்த்துவதுதான் நோக்கம், அவர்களுக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம். அப்படி இருக்கும் போது அவர்கள் சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக பாஜக அணியில் சீமானையும் அகாமடேட் செய்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். அதற்கு அதிமுக இறங்கி வர வேண்டும். விட்டுக் கொடுக்கும் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். கற்பனையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி சஞ்சரிக்க கூடாது. ஆழம் பார்க்கிறேன் என்று ஒரு ஆழம் பார்க்க போனால் இவருடைய கால்தான் சகதியில் நன்றாக உள்ளே போய் சிக்கிக்கொள்ளும். ஆகவே அதிமுக ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மிக விரைவாக கூட்டணி விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். திரு விஜய் முடிவெடுக்கிற வரை காத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக இன்று இல்லை. ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் ரமேஷ். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் தான் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு, நான் அமித்ஷாவெல்லாம் பார்க்க போல, சமீபத்துல டெல்லியில் வந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை தான் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழல்ல அமித்ஷா அவர்களையும் பார்த்திருக்காரு. 2 மணி நேரத்துக்கு மேலாக சந்திப்பு என்பது நடந்திருக்கு. இன்று டெல்லியில செய்தியாளர்கள் கேட்கும் போது அரசியல் பத்தியெல்லாம் பேசவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு, இந்த மது பிரச்சனை, அதே போல பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு, இந்த ஊழல் விஷயங்களை எல்லாம் நீங்க ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும், அரசியல் இதை பத்தி தான் பேசணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் அமித்ஷா சந்திப்பு எதை சார் உணர்த்துகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்தை முதலில் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கே தெரிவிக்காமல் ஏன் ரகசியமாக வைத்திருந்தார் என்பது என்னை போன்றவர்கள் எழுப்புகிற முதல் கேள்வி. சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் அங்கே யாரை சந்திக்க போகிறார் என்று எங்களுக்கு தகவல் இருக்கிறது. அவர்களிடம் அவர் இந்த மொழி பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்று தெரிவித்த போதுதான் சட்டமன்றத்தில் இருந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு தங்களுடைய கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிருக்கிறார் என்பதே தெரிய வந்திருக்கிறது. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு கட்சியில் உடன் இருக்கக்கூடிய சகாக்களை நம்பாமல், யாருக்கும் தெரிவிக்காமல் அதிகாரபூர்வமற்ற காரில் அவர் ஏர்போர்ட் போக வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை நான் முதலில் எழுப்ப விரும்புகிறேன். ஏன் சார் ரகசியமா வச்சிருந்தார் இந்த பயண திட்டத்தை? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இது பற்றியெல்லாம் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்க வேண்டும். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களுக்கு நீங்கள் டெல்லி போனது தெரியுமா, முன்கூட்டியே தெரியுமா, தெரியாது என்று சொல்லப்படுகிறதே என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும். அதன் பிறகு சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த போது திரு KP முனுசாமி அவர்களும் திரு SP வேலுமணி அவர்களும் சபையிலிருந்து வெளியே போய் விமானத்தை பிடித்தார்கள். அவர்களுக்கு எப்போது சொல்லப்பட்டது வர வேண்டும் என்பது? அன்று காலையிலா அல்லது ஒரு ஏர்போர்ட் போவது என்று முடிவெடுத்த பிறகா? ஏனென்றால் அவர்கள் அடுத்த விமானத்தில் போயிருக்கிறார்கள். இப்படி அந்த பயணமே ஒரு மர்ம பயணமாக இருந்திருக்கிறது. ஏன் சார் மர்மமா வச்சிருக்கணும் இந்த பயணத்தை? ஆகவேதான் நான் சொல்லுகிறேன். அதன் பிறகுதான் உங்கள் கேள்வி வருகிறது. அவர் 1.5 மணி நேரத்திற்கு மேல் சந்தித்து பேசிவிட்டு காலையிலே நான் பாராளுமன்ற அதிமுக கட்டிடத்தை பார்க்கத்தான் வந்தேன், அலுவலக கட்டிடத்தை பார்க்கத்தான் வந்தேன், யாரையும் சந்திக்க வரவில்லை என்று ஏன் சொன்னார்? அப்போது சந்திப்பு நேரம் உறுதி செய்யப்படவில்லையா? அப்படி அல்ல, சந்திப்பு நேரம் முன்கூட்டியே உறுதி செய்யப்பட்டு விட்டது.
இருந்தாலும் அவர் மறைக்க பார்த்தார். அது ஏன்? ஆக அதன் பிறகு அவர் சந்தித்தார், 1.5 மணி நேரம் பேசினார். இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். நான் அதை மறுக்கவில்லை, அவர் சொன்னதை நான் நிராகரிக்கவில்லை. ஆனால் தேர்தல் பற்றியோ, சட்டமன்ற தேர்தல் பற்றியோ, கூட்டணி பற்றியோ நான் திரு அமித்ஷா அவர்களிடம் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது நகைப்புக்குரியது. மக்களுடைய காதிலும் ஊடகவியலாளர் காதிலும் பூ சுற்றுகிற வேலை. இது எடுபடாது. இந்த கதையை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆகவே ஏன் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று சொன்னார். திரு அமித்ஷா அவர்கள் ராஜ்யசபாவிலே காலையிலேயே பேசி தமிழகத்திலே 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வளரும், மது ஊழல், சாராய ஊழல் நொறுக்கப்படும், அது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று ஒரு ட்வீட் அவர் பேசியது ஒரு ட்வீட்டாக பதிவு செய்யப்பட்டது. ஆமா. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்ற கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருடலை ஏற்படுத்தியதா, அல்லது இவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவரா இல்லையா அல்லது கூட்டணியில் யாருக்கு எத்தனை இடம் என்பதெல்லாம் தெரியாமல் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது என்று நினைக்கிறாரா, அல்லது இங்கே இருக்கிற அதிமுகவினர் மத்தியிலே டெல்லி போய்விட்டு வந்த விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ஆழம் பார்க்க விரும்பினாரா? இப்படி பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுகின்றன. என்னை பொறுத்தவரை அவர் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட்டணி கிடையாது என்று சென்ற முறை கூறியதை போல பாரதிய ஜனதாவுடன் 2026 கிடையாது, 29 கிடையாது என்று வரிசையாக ஜெயக்குமாரும் இவரும் சொல்லிக் கொண்டிருந்தார்களே. எஸ்டிபிஐ கூட்டணியில் சொன்னார் எடப்பாடி. அந்த பழைய நிலையிலிருந்து ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தளர்வுக்கு காரணம் என்ன? அதே உறுதியுடன் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொல்ல முடியாமல் அவர் திணறியது ஏன்? எடப்பாடி திணறுகிறார். அதற்கு கட்சிக்குள்ளும் வெளியிலும் இருக்கக்கூடிய அழுத்தம் காரணமா, அல்லது இந்த சந்திப்பின் போது வேறு ஏதாவது பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அவர் இந்த சந்திப்பை பயன்படுத்தி கொண்டாரா என்ற கேள்வியும் சந்தேகமும் கூட இன்றைக்கு சிலரால் எழுப்பப்படுகிறது. அதான சார் வேறு சில பிரச்சனைகள்லாம் சமீபத்தில் அந்த ரைட்ஸா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிலர் வெவ்வேறு பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அதிமுக சேர்ந்தவர்களுக்கும் 1-2 பேருக்கு நெருக்கடி இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அவருக்கு வேண்டியவர்கள், மிக நெருங்கியவர்கள். ஆக அந்த பிரச்சனைக்காக போனாரா? பின் என்னதான் பேசினார் 2 மணி நேரம் என்றால் 2 மணி நேரமும் தமிழகத்தின் பிரச்சனைகள், ஊழல், மற்ற விஷயங்கள், பொது பிரச்சனைகள் தான் பேசினேன் என்று அவர் சொன்னால் நம்புவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஆகவே பாரதிய ஜனதாவோடு அவர் நெருங்குகிறார். கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவை சரண் புகுந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் நாம் எடுத்துக்கலாமா? அப்படித்தான், வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்கிற நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவகாசம் எடுத்துக் கொள்கிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன? கட்சியிலே ஒரு தோற்றத்தை காட்டவா? நான் ஒன்றும் இறங்கி போய்விடவில்லை, இப்போது பேசி இருக்கிறோம், போக போகத்தான் பார்க்க வேண்டும் என்று சமாதானம், விளக்கெண்ணெய் விளக்கம் இவற்றையெல்லாம் கொடுப்பதற்காகவா? தெரியவில்லை. விஜய்க்காக காத்திருந்து ஏமாந்தார். இப்போது பாஜகவை விட்டால் வேறு வழி இல்லை என்கிற நிலைமைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் பாஜகவை அவர் ஏமாற்ற நினைத்தால், ஒருவேளை அவருடைய உள்ளுணர்வு இப்போது போய் பேசுகிற மாதிரி பேசி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்வோம், பிறகு ஏமாற்றலாம் என்று நினைத்தால் அதுக்கு பாஜக பலியாகாது. பாஜக இவரை போல பல தலைவர்களை பார்த்த கட்சி. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் பணிய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாரோ என்ற எண்ணம் தான் இந்த சந்திப்பு நமக்கு ஏற்படுத்துது. ஓகே சார், 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில பாஜகவோடு கூட்டணி போவோங்கிற எண்ணம் இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க, இப்போது வரைக்கும் விஜய்க்காக எடப்பாடி காத்திருக்கிறார், பாஜக ஆப்ஷன் எடப்பாடி செகண்டா தான் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த டெல்லி சந்திப்பு ஏன் சார் அமித்ஷாவை போய் பார்க்கணும்? 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியை புஷ் பண்ணிட்டாங்கன்னு நாம எடுத்துக்கலாமா, இல்ல எடப்பாடிக்கு இயல்பிலேயே விஜய் வரமாட்டாரு, நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாஜக, அதை நோக்கி பாஜகவை நோக்கி எடப்பாடி நகர்ந்திருக்காரா சார்? பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியவராக அவர் இருக்கிறார். பொது பிரச்சனைகளுக்காக பேசி அந்த சந்திப்பு நடந்தது என்று சொல்லுவது ஏற்கத்தக்கது அல்ல. பொது பிரச்சனையை தாண்டி வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அது தவிர கூட்டணி சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இன்னொன்றும் நான் கேள்விப்படுகிறேன், இன்று அநேகமாக திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. ஒருவேளை அவர் சென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம்
திரு எடப்பாடி பழனிசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை பற்றி அவரிடம் விளக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த ஓரிரு நாட்கள் அல்லது சில வாரங்கள் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து, அரசியல் ரீதியானவரது கருத்துக்களை பொறுத்து பாரதிய ஜனதாவோடு அவர் நெருங்குகிறாரா இல்லையா என்பதற்கு நமக்கு ஒரு விடை கிடைக்கும். ஆனால் கூட்டணி தொடர்பாக பூர்வாங்க லெவல் பேச்சுக்கள், பரஸ்பர கருத்து பரிமாற்றங்கள் நேற்றைய தினம் நடந்திருக்கும் என்றே நான் திடமாக நம்புகிறேன். கூட்டணி ஷீட் ஷேரிங் பத்திலாம் இப்போயே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஷீட் ஷேரிங்கை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இட் இஸ் டூ ப்ரீமெச்சூர். அப்படி இருந்திருக்காது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவை என்கிற அளவில் கருத்தொற்றுமை, அதற்கான சூழல் நேற்றைய தினம் உருவாகி இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு பல முறை சொல்லிட்டு இருக்காரு. இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யார் சார் இங்க மேஜர் பார்ட்னர்? பிஜேபியா இல்ல ஏடிஎம்கேவா? யார் இருப்பாங்க? அதிமுக தான் ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் கூடுதலான பலத்தோடு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவும் அதை நெருங்குகிற வகையில் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகளை பெற்று, பிஜேபி 11 பாயிண்ட் வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா தனிப்பட்ட முறையில் 11%, தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலின் போது பெற்றிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 22% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. ஆகவே 4% வாக்குகள் தான் வித்தியாசம். முன்பு போல பாரதிய ஜனதாவை அதிமுகவால் நடத்த முடியாது. பாரதிய ஜனதா இன்றைக்கு அரசியலில் தமிழகத்தில் வளர்ந்து வருகிற ஒரு சக்தி. அதற்கேற்ற வலிமையோடு தான் பாரதிய ஜனதா கூட்டணி விஷயத்தை அணுகும் என்று நான் விவரமறிந்த சிலர் மூலம் நான் அறிகிறேன். ஓகே சார், கடந்த முறை குறைந்த தொகுதியை கொடுத்து ஏமாற்றியது போல இந்த முறை பாஜகவை அப்படி டீல் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? அதிமுகவால பாரதிய ஜனதா தன்னோடு சேருகிற கட்சிகளுக்கும் சேர்த்து இடம் கோருகிற நிலை கூட வரலாம். அதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அதிமுக ஒரு கிளாரிட்டியோடு பயணிக்காமல் திரும்பவும் இன்னொரு பக்கமும் பார்வையை செலுத்தி அதற்கான வாய்ப்பு இருக்காதா என்று தொடருகிற முயற்சியில் ஈடுபடுமானால் அதிமுகவுக்குள் குழப்பம் ஏற்படுவதுதான் அது கண்ட பலனாக இருக்கும். மறுபடியும் விஜய்க்கு பார்த்திருப்பாரா சார் எடப்பாடி? அப்படிப்பட்ட சமிக்ஞைகளுக்காக அவர், அதாவது அப்படிப்பட்ட தூது முயற்சிகளில் அவர் இறங்குவாரேயானால் அதிமுகவில் பிரச்சனை தோன்றும். ஓகே சார், 2021 போதே ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அமித்ஷா அவர்கள் பேசினார். லீலா பேலஸ் நடந்தது என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கிட்ட போயிருக்காரு. பாஜக அதே கோரிக்கையை மீண்டும் வைத்தால் எடப்பாடி எப்படி சார் ஏத்துப்பாரு? திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறாரா இல்லையா என்பது வேறு. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தன்னை நம்பி வந்த நண்பர்களை கைவிட மாட்டார்கள் என்ற ஒரு பொதுவான பார்வை உண்டு. அவ்வாறு திரு எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்திற்காக அவர்களை கைவிடுகிற சூழ்நிலை வருமானால் அது பாரதிய ஜனதாவுக்குத்தான் இழுக்கு தேடித்தரும். சரி, நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டார்கள் என்கிற பிரச்சாரம் வேறு மாநிலங்கள் அல்லது வேறு சில கட்சிகளிடமும் அது எதிரொலிக்கும். இரண்டாவது, அது திரும்பவும் ஓட்டு சேதாரத்திற்குத்தான் வழிவகுக்கும். ஆகவே இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதை கேட்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது. தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்கள் என்றுதான் எனக்கு தகவல். ஓகே சார், பாஜக ஓபிஎஸ் அண்ட் டிடிவி எப்படி சார் அகாமடேட் பண்ணுவாங்க? பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் இருந்து அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க முடியும். வாய்ப்பு இல்லை என்று கூற முடியாது. நிச்சயமாக பாரதிய ஜனதா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதை எடப்பாடி ஒத்துப்பாரா ஏத்துப்பாரா? அவர் ஏற்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதாவுக்கு அந்த கட்டாயம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி, வலிமையான கூட்டணி வேண்டும் என்று கருதுகிறாரா இல்லையா என்று அவர்தான் யோசிக்க வேண்டும். திரும்பவும் ஒரு ஓட்டு சேதாரம் ஏற்படுவதற்கு அனுமதிப்பாரானால் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் பகல் கனவாக முடியும். ஏன்னா கடந்த அறிக்கையில துரோகியும் விசுவாசியும் தோளோடு தோல் நிற்க முடியாது, அதாவது பயிரும் கலையும் ஒன்றாக இருக்க முடியாதுன்னு வெளியேறியவர்களை பத்தி ரொம்ப காட்டமான அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி சார் ஜெல்லாகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எங்களுடைய எதிரி என்ற கருத்தையும் அவர் சமீபத்திலே கூறியிருக்கிறார். அப்படியானால் ஏற்கனவே சேர்ந்து பயணித்தவர்களோடு பயணிப்பதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? உங்களுக்கும் திமுக வீழ்த்துவதுதான் நோக்கம், அவர்களுக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம். அப்படி இருக்கும்போது அவர்கள் சேருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈகோவை விட்டுவிட்டு தான் சில விஷயங்களை செய்ய வேண்டும். இரண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த அணிக்கு தலைமை அல்லது முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கருத்தை அவர் ஒருவேளை வலியுறுத்துவாரானால் அதன் பிறகு அவர் யாரை சேர்த்துக் கொள்வதில், அதை ஏற்றுக்கொள்பவர்களை சேர்த்துக் கொள்வதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஆனால்
என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டில் சுமூகமாக முடிய வேண்டும். அந்த சுமூகமாக முடிவை எட்டுவது திரு எடப்பாடி பழனிசாமியின் கையில் இருக்கிறது. தன்னுடைய சக்தி அளவுக்கு மீறி அவர் கணக்கு போட்டு உங்களுக்கு இவ்வளவுதான் நான் தருவேன் என்கிற அணுகுமுறையை கடைபிடிப்பாரானால் இந்த கூட்டணி உருவாகாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், இந்த கூட்டணி உருவாகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றீங்க. களத்துல ஜில்லாகுமா சார்? 21 வந்து தலைவர்கள் மத்தியில ஒத்துசைவோட இருந்தாங்க, கிரவுண்ட்ல ஜில்லாகல. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இப்போது தமிழக தேர்தல் களம் அல்ல, அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற கள யதார்த்தத்தை வெவ்வேறு கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் திரு சீமான் அவர்களும் இடம்பெறுவதுதான் நல்லது. திரு சீமான் அவர்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்று பாஜக அதிமுக இரண்டும் விவேகத்துடன் முடிவெடுக்குமானால் அந்த கூட்டணி மேலும் வலிமை பெறும். அத்தகைய அவசியம் அந்த அணிக்கு இருக்கிறது என்றும் நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட் நோக்கி இந்த தேர்தல் வந்து இருக்கலாமா சார்? சீமானும் இந்த கூட்டணிக்குள்ளார வந்தா 3 முனை போட்டியாக தமிழ்நாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி திரு சீமான் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மோசமான தோல்வியை சந்திக்கும். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், அதிமுக பாஜக அணியில் சீமானையும் அகாமடேட் செய்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். அதற்கு அதிமுக இறங்கி வர வேண்டும். விட்டு கொடுக்கும் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். கற்பனையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி சஞ்சரிக்க கூடாது. ஓகே சார், இப்போ சீமான் ஒத்துப்பாரா சார்? சீமான் வந்து பாஜகவின் மீது ரொம்ப கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. மனிதகுலத்தின் விரோதின்னு வந்து சீமான் வந்து பாஜக சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக கூட்டணிக்கு சீமான் வருவாரா? சீமானுடைய தனித்துவமே அவர் தனித்து நிற்கிறார் என்பதுதான். நிச்சயமாக திரு சீமான் அவர்கள் தனித்து நிற்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நான் சொல்லுவது, பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்து அவரை கன்வின்ஸ் செய்கிற முயற்சியில எடுப்பது நல்லது. வந்தால் அந்த கூட்டணி மேலும் வலிமை பெறும். வராவிட்டால் திரு சீமான் அவர்களுக்கு கடந்த முறை கிடைத்த ஓட்டு அப்படியே வாங்கினால் திரு விஜய்க்கு எந்த லாபமும் புதிய லாபமும் இருக்காது. சீமானுடைய ஓட்டு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டால்தான் விஜய்க்கு லாபம். அந்த லாபம் கிடைக்காது. எப்படியாக இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம் என்ற அணி உருவாகுவது தமிழகத்திற்கு நல்லது. அப்படி அணியை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கிறது. அதிமுக விட்டு கொடுக்கும் அணுகுமுறையுடன் இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய. கூட்டணி உருவானா திமுகவுக்கு எவ்வளவு பெரிய த்ரெட் சார்? நிச்சயமாக மிகப்பெரிய நெருக்கடியாக தேர்தல் களத்தில் இருக்கும். ஓகே சார், பாஜகவும் சரி பாமகவும் சரி சமீப காலமாக இந்த கூட்டணி ஆட்சியை பத்தி ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி 2026 இருக்க வாய்ப்பு இருக்குமா சார்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஒத்துப்பாங்களா? தேர்தலுக்கு முன் அதை பேசுகிறார்களோ இல்லையோ, தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒதுக்குகிற இடங்கள் அதை நோக்கி 2026 தேர்தலை நகர்த்தினால் வியப்பில்லை. ஒவ்வொரு கட்சியும் கேட்கிற இடங்கள், கடைசியிலே பேச்சுவார்த்தையிலே முடிவாகிற இடங்கள் கௌரவமான இடங்களாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக பாரதிய ஜனதா விரும்புகிறது. எவ்வளவு சார் எதிர்பார்ப்பாங்க? அதை இப்போது நாம் சொல்ல இயலாது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி முன்பு போல அதிமுக நடத்த முடியாது. ஆகவே கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்கினால்தான் ஒரு வலிமையான அணியை உருவாக்க முடியும். அந்த தேர்தல் முடிவுகள் தான் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். சார், அண்ணாமலை ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் சார். அதிமுகவோடு கூட்டணி உருவா வச்சா நான் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து ஒரு ஈகோ மோதல்லாம் இருக்குன்னு நாமளே பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி சார் அண்ணாமலை என்ன சார் பண்ண போறாங்க? தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்ளும் என்கிற கருத்தையும் திரு அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வலிமைக்கேற்ப நடத்தப்பட வேண்டும், அதற்கான இடங்கள் இருக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை அழுத்தம் திருத்தமாக அகில இந்திய தலைமையிடம் வலியுறுத்துவார். அகில இந்திய தலைமையும் அதை உணர்ந்து செயல்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கடந்த கால அதிமுக தரப்பு டெல்லிக்கு போனாங்க. அண்ணாமலையை தலைவராக தூக்கிட்டு வேற யாராவது போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்க கூட்டணிக்கு ஓகே சொல்றோங்கிற கோரிக்கையோட தான் டெல்லி போனாங்க. அதே மாதிரியான கோரிக்கையை மீண்டும் வந்து அதிமுக வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அம்மாதிரி கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு அதிமுகவுக்கு வாய்ப்பில்லை. அந்த கோரிக்கையை துவக்க நிலையிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நிராகரிக்கும் என்று நான் தீர்மானமாக சொல்ல முடியும். ஒரு ஆரம்ப நிலையில தான் இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க சார். எப்போ சார் இந்த கூட்டணி வந்து களத்துல நாம எதிர்பார்க்கலாம்? ஏன்னா வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னு மேலையில் அணிவகுத்தாதான் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருள் ஆகும். அப்பதான் இந்த கூட்டணி என்பது ஜெல்லாகும். எப்போ சார் இந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்படலாம்? இது குறித்து எந்த விதமான சலனமும் குழப்பமும் தயக்கமும் இன்றி
இதய சுத்தியோடு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும். ம். அவர் தொடர்ந்து நிழல் அரசியல் அல்லது ரகசிய அரசியல் நடத்தி கொண்டிருப்பாரையானால் அது அதிமுகவுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். விரைவாக முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பில் அவர் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கட்சி சகாக்களுக்கு கூட சொல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்காரு. ஏன் இந்த மாதிரி ரகசிய அரசியல் எடப்பாடி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரு? இதுக்கு என்ன சார் காரணம்? என்ன அஜெண்டா இருக்கு அவருக்கு? அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவோ திரு எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ வலிமையான தலைவர் அல்ல. கட்சிக்குள் இன்றைக்கு சில பிரச்சனைகள், கருத்து மாறுபாடுகள் வெவ்வேறு விஷயங்களில் தலைதூக்கி இருக்கின்றன. இந்த நிலையில் தன்னுடைய கை எந்த நிலையிலும் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக இதை ஒரு உத்தியாக அவர் நினைக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் ஒரு உத்தி, ராஜதந்திரம் என்று அவர் கருதுவாரையானால் அது பலரை நோக வைக்கும். கருத்து வேறுபாடுகள் ஆழமாக பரவுவதற்குத்தான் இது வழி செய்யும் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஓகே சார், நேத்திக்கு முதல்வரிலேயே முதல்வர் இப்படி சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி எப்படி சார் பாக்குறாங்க இந்த நகர்வுகளை எல்லாம்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்றுதான் நினைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை சந்தித்து நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனதே திமுக வட்டாரத்தில் ஒரு பதற்றத்தை தோற்றுவித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக வட்டாரத்தில் சில பிரச்சனைகள், இந்த அமலாக்கத்துறை சோதனை, சில வழக்குகள், இவற்றின் காரணமாக ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. நீதிமன்றங்களின் தயவில் தான் திமுக வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் ஆங்காங்கே போய் ஒவ்வொரு புதிய புதிய முறையீடுகளை செய்து புதிய புதிய மனுக்களை போட்டு வழக்குகளை இழுத்தடிக்கிற வேலையைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் நெருங்குவது அல்லது ஒரு வலிமையான கூட்டணியை நோக்கி நகர்வது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு கவலையைத்தான் ஏற்படுத்தும். இதன் காரணமாக யாருக்கு நன்மை என்று சொன்னால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குத்தான் நன்மை. அவர்கள் எதிர்பார்க்கிற இடங்கள் கிடைக்கும், அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும், வசதியாக இருக்கலாம். ஓகே சார், அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நேற்று இந்த சந்திப்பை எப்படி சார் பார்க்குறாங்க? அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? அதிமுகவிற்கு நிச்சயமாக கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, மேல்மட்டத்திலும் சரி ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஒரு கூட்டணியே இல்லாத நிலை இருக்காது, ஏதாவது ஒரு கூட்டணி நமக்கு உருவாகிவிடும் என்கிற நம்பிக்கை பிறக்கும் வகையில் தான் நேற்றைய நிகழ்வுகள் அதிமுக நிர்வாகிகளால் பார்க்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். டாஸ்மார்க்ல நடக்கக்கூடிய இந்த முறைகேடு, ஊழல்களை பத்தி அமித்ஷா அவர்கள் விசாரிக்கணும், அதை நான் கோரிக்கையா வச்சிருக்கேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. டாஸ்மார்க் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதிமுக காலத்தில் இந்த ஊழல்லாம் நடந்திருக்கு, அதையும் விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருமா சார்? இல்லை, அப்படி சொல்லுவது, அவர் சொல்லுவது நதிநீர் பிரச்சனையை பேசினேன், இதை பேசினேன், அதை பேசினேன்றதுக்காக இதையும் பட்டியலில் சேர்த்துட்டாரா என்னன்னு தெரியாது. ஓகே. ஆனால் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்படுவது இப்போ அவர்கள் எடுத்திருக்கிற வழக்குகளில் முக்கால்வாசி வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். ஓகே. திமுக ஆட்சி காலத்திலும் ஊழல்னாலும் எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இசிஐஆரில் அமலாக்கத்துறை கிட்ட இருக்கிற விவரங்களில் பல விவரங்கள் அதிமுக ஆட்சி கால முறைகேடுகள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அதை பற்றி அவர் பேசினார் என்று சொல்லுவது, அந்த வழக்குகளை தீவிரப்படுத்தினா அவர் ஏற்றுக்குவாரா? அதெல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அதே மாதிரி அதை பிரச்சனையை பேசினா, நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசினா, மொழி பிரச்சனையை பற்றி பேசினா, இதெல்லாம் சும்மா திமுகவுக்கு போட்டியா? திமுக ஒரு 2 நாளில் டெல்லிக்கு போகிறாங்கன்னு வருது. தொடர்பாக அதே மாதிரி நானும் பேசினேன்னு சொல்லிக்கலாமே தவிர மக்கள் நம்ப மாட்டார்கள். இவர் தேர்தலுக்காகத்தான் போனார், கூட்டணிக்காகத்தான், பாஜகவினுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு. அங்கே இவருக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா தரப்பில் சில அறிவுரைகள், அறிவுறுத்தல்கள் கூறப்பட்டிருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். என்ன சார் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டிய அவசியத்தில் அதிமுகவும் இருக்கிறது. அந்த எண்ணம் அதற்கு இருக்கிறதா என்பதை நிச்சயமாக இந்த சந்திப்பின் போது அவர்கள் கேட்டிருப்பார்கள், பேசியிருப்பார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுது. ஓகே சார், என்டிஏ கூட்டம் சார், பிரதமர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு பாஜக அழகு பார்த்தாங்க. அதற்கு அந்த ஒரு 2-3 வாரங்களுக்குள்ளாகவே கூட்டணியை விட்டு வெளியே வரோம்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை பத்தியும் அண்ணாவை பத்தியும் ரொம்ப மோசமா பேசிட்டாரு, அதன் காரணமாக நான் வெளியே வரோம்னு சொன்னாங்க. அதே மாதிரியான ஸ்டாண்ட் இப்போ அமித்ஷா போய் பார்த்துட்டாரு. மறுபடியும் ஏதாவது கூட்டணி விஜய் வந்துட்டாரு அப்படின்னு ஏதாவது அமித்ஷா கிட்டே விளையாடிட்டாருன்னா எடப்பாடி என்ன சார் பண்ணுவாங்க பாஜக? இதெல்லாம் வியூகமான கேள்விகள். அதிமுகவுக்குள் விரைவாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு
அழுத்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. இருக்கு. ஓகே. அந்த அழுத்தம் எந்த வகையில் எப்போது அந்த அழுத்தம் என்பது வெளிப்படையாக வெளிப்படும் என்பது நம்மால் கூற இயலாது. ஆகவே ஆழம் பார்க்கிறேன் என்று ஒரு ஆழம் பார்க்க போனால் இவருடைய கால்தான் சகதியில் நன்றாக உள்ளே போய் சிக்கிக்கொள்ளும். ஆகவே அதிமுக ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மிக விரைவாக கூட்டணி விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். அதிமுகவுக்கு திரு விஜய் முடிவெடுக்கிற வரை காத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக இன்று இல்லை. அதிமுகவுக்கு தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தங்கள் பக்கம் ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும் என்ற நம்பிக்கையை விரைவாக ஊட்ட வேண்டும். டிசம்பர் வரை, ஜனவரி வரை காத்திருக்க முடியாது. அதற்கு அதிமுகவுக்கு முன் உள்ள ஒரே வாய்ப்பு பாரதிய ஜனதா தலைமையிலான பாரதிய ஜனதா, பாமக, தேமுதிக உள்ளடங்கிய கூட்டணி தான் என்பது என் பார்வை. திடீர் மனமாற்றத்துக்கு என்ன சார் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு? அதிமுகவினரை உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் உணர்ந்திருக்கிறார். கொஞ்ச காலத்திற்காவது கூட்டணி வரும் என்ற நம்பிக்கை ஊட்டுவதற்காக அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வைத்தால் நிச்சயமாக அவருடைய கால் தான் சகதியில் சிக்கிக்கொள்ளும். பிரச்சனையை அவர்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமையை, குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களையோ திரு நரேந்திர மோடி அவர்களையோ சந்திக்கிற ஒரு சந்திப்பை தன்னுடைய சொந்த லாபங்களுக்காக, அதாவது கட்சிக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அல்லது திசை திருப்பும் வேலையை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்வதோ அல்லது அவர்கள் பக்கம் வருகிறேன் என்று போக்கி காட்டலாம் என்று நினைப்பதோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வினையாகத்தான் போய் முடியும். ஓகே. அமித்ஷா அவர்களை அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இவர் ராஜதந்திரம் என்று நினைக்கிற சில விவகாரங்களை பாஜகவிடம் இவர் செய்ய முடியாது. ஏனென்றால் பல மாநில கட்சிகளை டீல் செய்தவர்கள் அவர்கள். இவரை விட அரசியலில் பழுத்த அனுபவஸ்தர்களை பாரதிய ஜனதா கட்சி டீல் செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இவரிடம் பேசுவதற்கு இவ்வளவு நேரம் கொடுத்து பேசியிருப்பதே கூட தமிழகத்தில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவும் இருக்கக்கூடும். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு, பிஜேபியும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு, தான் ஒரு அரசியல் சாமர்த்தியசாலி என்கிற காட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுவாரேயானால் அதிமுக பலவீனம் அடைவதற்குத்தான் அத்தகைய போக்குகள் வழிவகுக்கும் என்பதை மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சார், அப்படியே திமுக கூட்டணிக்குள்ள வரலாம் சார். திமுக கூட்டணிக்குள்ள எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல சீட் வேணும்னு கேட்குறாங்க சார். ஏன்னா இப்போதான் 8% வந்திருக்கும். ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. ஒரு 7 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சாதான் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கும், நாங்கள் ஒரு 15 சீட் வரைக்கும் கேட்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் விசிக இருப்பதாக தகவல். விசிகாவை எப்படி சார் திமுக டீல் செய்ய போறாங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்போதைக்கு வலிமையாக இருக்கிறது. அந்த வலிமை வருகிற தேர்தலிலும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். நிச்சயமாக விட்டுக் கொடுக்கும் அணுகுமுறையுடன் அவர் செயல்படுவார். ஆனால் விசிக எதிர்பார்க்கிற அளவுக்கெல்லாம் தொகுதி கிடைக்காது. 1-2 தொகுதிகள் கூடுதலாக விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் விசிகாவும் தமிழகத்தில் வலிமை பெற்று வருகிற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. இது தவிர தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுக மீது அதிருப்தியாக இருக்கிற காரணத்தால் திமுக கூட்டணியில் இணைய விரும்புவதாக கடந்த சில தினங்களாக செய்திகள் பலமாக அடிபடுகின்றன. ஆகவே தேமுதிக ஒருவேளை திமுக அணியில் இணை விரும்பினால் அதற்கும் சில தொகுதிகளை திமுக கொடுப்பதற்கு தயாராகிவிடும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே. ஆகவே மிக அதிகமாக விசிக எதிர்பார்க்கிற அளவுக்கெல்லாம் கிடைக்காது. ஆனால் இந்த கூட்டணியை, இருக்கிற கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அல்லது மேலும் 1-2 கட்சிகளை சேர்த்துக் கொள்வதற்கும் திரு மு.க. ஸ்டாலின் முயற்சிப்பார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். ஓகே சார், 2001 கலைஞர் எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாரு, அடுத்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் 9 சீட்டு கொடுத்தாங்க, நீங்க 6ன்னு எங்களை சுருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு குரலும் விசிகாக்குள்ள இருக்கே சார். நிச்சயமாக இருக்கலாம். நான் அதற்காகத்தான் சொன்னேன், 1-2 தொகுதிகளை கூடுதலாக கேட்டுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர இரட்டை இலக்க தொகுதிகள் என்பதில் பிடிவாதம் காட்ட முடியாது. அதே சமயம் திருமாவளவன் அவர்களும் யதார்த்த நிலையை உணர்ந்து பேசியிருக்கிறார். நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதற்காக தொகுதி எண்ணிக்கை உயர்வுக்காக ஒரு கூட்டணியை முறித்துக் கொள்ள மாட்டோம் என்கிற கருத்தை திரு ரவிக்குமார் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிடுச்சு, வேற ஆப்ஷன் இல்லையே சார், பார்கெனிங் பண்ண முடியாது. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள்
வேற அதிமுகவை காட்டி விஜயை காட்டி உங்களால பார்கெனிங் பண்ண முடியாதே சார்? நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி இறுதிப்பட்டு விட்டால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்கெனிங் செய்ய முடியாது. அதே சமயம் திமுகவும் அந்த கூட்டணி எந்த விதத்திலும் ஒரு சிறிய சேதாரத்தை கூட சந்திக்காமல் பார்த்து கொள்ளும் என்று நான் அறிகிறேன். குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை விட ராஜதந்திரத்துடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆகவே கூட்டணி பலவீனம் அடைவதற்கு அவர் இடம் தர மாட்டார், சாதுரியமாக செயல்படுவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார். எடப்பாடியுடைய டெல்லி பயணத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக கட்சி சகாக்களுக்கே தெரியாம டெல்லி போயிருக்காரு. இந்த தகவல்களை எல்லாம் ஏன் வந்து எடப்பாடி ரகசியமா வச்சிருக்காரு அப்படின்னு பல கேள்வியை ரொம்ப விரிவா கேட்டிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போய் திரட்ட முடியும்னு அரசியல் பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.